ஹாய் கைஸ், வெல்கம் டு நெட்டபா டெக்கி. ஸோ டுடே நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரவுட்டர்னா என்ன? அந்த ரவுட்டர்ல வந்து ரவுட்டிங் டேபிள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ ரவுட்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் இப்ப வந்து வீட்ல இருக்கேன். நான் வீட்ல இருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும். இன்டர்நெட்ல வந்து யார் வேணா இருக்கலாம். YouTube, Facebook, Gmail, Google அவங்க எல்லாருமே தனித்தனி நெட்வொர்க். அப்போ ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ரவுட்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிள் எந்த அளவுக்கு முக்கியம். ஸோ ரவுட்டிங் டேபிள்ல இன்ஃபர்மேஷன் இருந்தா தான் டெஸ்டினேஷன் போக முடியுமா? போக முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழ உள்ள நம்ம சேனல் நேம் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, அதோட லிங்க்கும் கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அங்க போய் பாருங்க. ரவுட்டர்ல வந்து ரவுட்டிங் என்பது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வீட்ல இருக்கேன். வீட்ல இருக்கிறது வந்து என்னோட ஹோம் நெட்வொர்க். நான் ஆஃபீஸ்ல இருக்கேன்னா, அது என்னோட ஆஃபீஸ் நெட்வொர்க். அப்ப அந்த நெட்வொர்க்ல இருந்து நான் வேற நெட்வொர்க்க நான் ஏன் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, Google அவங்க வந்து ஒரு தனி கம்பெனி. அப்ப அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, தனி நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் நான் இன்டர்நெட்ட ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே, எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரவுட்டர் தேவ. ஸோ இது எல்லாமே எத பேஸ் பண்ணி வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரவுட்டிங் டேபிள பேஸ் பண்ணி தான் வொர்க் ஆகும். ஸோ ரவுட்டிங் டேபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டெஸ்டினேஷன ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, டெஸ்டினேஷன் யாரு? இங்க Google, Facebook, Gmail அவங்க தான் யார சொன்னோம்? நம்ம எல்லாருமே நம்மளோட டெஸ்டினேஷன். அப்ப நான் அந்த டெஸ்டினேஷன ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு எங்க அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரவுட்டிங் டேபிள்ல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஒவ்வொரு ரவுட்டர்லயும் செப்பரேட் ரவுட்டிங் டேபிள் இருக்கும். ஸோ அத பத்தி தான் நம்ம என்ன பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ரவுட்டிங் டேபிள் என்ன? ரவுட்டிங் டேபிள் எப்படி ஆட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பார்க்க போறோம். ஸோ ரவுட்டிங் டேபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சொன்னேன் ஒரு டெஸ்டினேஷன ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த ரவுட்டிங் டேபிள தான் போய் பார்க்கணும். பை டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரவுட்டிங் டேபிள்ல ஒன்லி அந்த ரவுட்டர்ல யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்களோ, அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்ப எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து நான் ஒரு செட்டப் வச்சிருக்கேன். 3 ரவுட்டர் இருக்கு. என்னோட வீட்லயோ, இல்ல என்னோட கம்பெனிலயோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 ரவுட்டர் வச்சிருக்கேன். அந்த 3 ரவுட்டர் என்ன பண்றேன், டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ்ல வந்து கனெக்ட் பண்றேன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இவர் தான் R1. இந்த R1 ரவுட்டர் என்ன பண்றாருன்னா, ஆ R1 கீழ இருக்க அந்த கம்ப்யூட்டர் கனெக்டரா இருக்க எல்லாருமே என்ன நெட்வொர்க்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 நெட்வொர்க்ல இருக்காங்க. அடுத்து வந்து 2ண்ட் ரவுட்டர் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், R2ன்னு சொல்லி ஒரு நேம் குடுத்திருக்கேன். அந்த R1ம், R2வும் ரீச் பண்ற இடத்துல என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 20 நெட்வொர்க் இருக்காங்க. அடுத்து R2வும், R3யும் ரீச் பண்ற நெட்வொர்க் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 நெட்வொர்க் இருக்காங்க. R3யும் இந்த கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்றதுக்கு எந்த நெட்வொர்க்ல இருக்காங்கன்னா, 40 நெட்வொர்க். இப்ப என்னன்னா, நான் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இது வந்து இந்த 40 நெட்வொர்க் தான் இன்டர்நெட்ல ஹோஸ்ட்டா இருக்க ஒரு கம்ப்யூட்டர். நான் என்னோட வீட்லருந்து என்ன பண்ண போறேன், இந்த 10.0.0.2 கம்ப்யூட்டர்லருந்து இந்த 40.0.0.2 கம்ப்யூட்டர நான் என்ன பண்ண போறேன், ரீச் பண்ணி டேட்டாவ ஒரு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படி மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அந்த கம்ப்யூட்டர் 10.0.0.2 கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட கேட்வேய போய் ரீச் பண்ணும். கேட்வே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் ஐபி தான் நம்மளோட கேட்வே. அப்ப என்ன பண்ணிரும்னா அப்படின்னா, இது வந்து கேட்வே போய் ரீச் ஆயிரும். கேட்வே ரீச் பண்ணோனே இந்த ரவுட்டர்ல போயிட்டு என்ன செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 40 நெட்வொர்க்க ரீச் பண்றதுக்கு இந்த 40 டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு நெட்வொர்க் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரவுட்டிங் டேபிள்ல போய் செக் பண்ணும். ஸோ ரவுட்டிங் டேபிள்ல பை டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், யாரெல்லாம் என் கூட கனெக்ட்டா இருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்ப R1 பொறுத்தவரைக்கும் யாரு வந்து டைரக்ட்டா கனெக்ட்டா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 10.0.0.1ம் 20.0.0.1 நான் ஷார்ட்டா 10.1, 20.1 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கேன். அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நெட்வொர்க்கும் 20 நெட்வொர்க் மட்டும் தான் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா R1 ரவுட்டிங் டேபிள்ல என்ன இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 நெட்வொர்க்கும், 20 நெட்வொர்க்கும் தான் இருக்கும். அதே மாரி R2ல போய் பார்த்தீங்கன்னா, யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, R2ல பை டிஃபால்ட்டா
20 நெட்வொர்க்கும் 30 நெட்வொர்க்கும் மட்டும் தான் அவங்களோட ரவுட்டிங் டேபிள்ல இருக்கும். அதே மாரி R3ல போய் பார்த்தோம்னா, R3 மீன்ஸ் ரவுட்டர் 3. அந்த ரவுட்டர் 3ல போய் பார்த்தோம்னா, யாரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 30 நெட்வொர்க்கும் 40 நெட்வொர்க் மட்டும் தான் பை டிஃபால்ட்டா இருக்கும். அப்ப இவங்க நெட்வொர்க் மட்டும் தான் இருக்கும். அப்ப வந்து R1ல போய் என்ன பார்க்கும்? 40 நெட்வொர்க்க ரீச் பண்றதுக்கான டெஸ்டினேஷனோட நெட்வொர்க் இருக்காது. ஸோ, அதனால என்ன பண்ண முடியாதுன்னா, என்னால கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? ரவுட்டர்னா ஒரு டிஃபரெண்ட் நெட்வொர்க்க கனெக்ட் பண்றதுக்கு இருக்கும். இங்க டிஃபரெண்ட் நெட்வொர்க் இருக்கு. என்கிட்ட ரவுட்டர் இருக்கு. அப்ப என்னால ரீச் பண்ண முடியுமா கேட்டா, கண்டிப்பா நோ. ஏன் ரீச் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா அந்த ரவுட்டர்ல என்னோட அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு ரவுட்டிங் டேபிள்ல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்க மாட்டாரு. ஸோ, அதனால அந்த இன்ஃபர்மேஷன ஆட் பண்ணணும். அததான் என்ன சொல்லுவாங்க? ரவுட்டிங் சொல்லுவாங்க. அப்ப என்ன மாரி ரவுட்டிங்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 விதமான ரவுட்டிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, ஒவ்வொரு இனிமேட்டு அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து ஒவ்வொரு ரவுட்டிங்க பத்தியும் ரொம்ப டீஃபால்ட்டா நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஸோ இங்க வந்து 3 விதமான ரவுட்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்னன்னா, இப்ப வந்து இந்த R1 ரவுட்டர்ல வந்து யார் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 40 நெட்வொர்க்கே இல்ல. அப்ப அந்த 40 நெட்வொர்க்க மேனுவலா ஆட் பண்றத என்ன சொல்லுவாங்க? ஆ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மேனுவலா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். அப்ப நான் ஒரு இன்ஃபர்மேஷன மேனுவலா நான் ஆட் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, அதுதான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். அடுத்து செகண்ட் வந்து டிஃபால்ட் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல வந்து நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா நம்ம வந்து யாரு டெஸ்டினேஷனோ அவங்களோட நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருந்தா தான் நான் ஆட் பண்ண முடியும். அப்ப அப்படி தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல ஆட் பண்ண முடியும். அப்ப டிஃபால்ட் ரவுட்டிங்ல எதுக்கு அப்படி டிஃபால்ட் ரவுட்டிங் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு டெஸ்டினேஷனே யாரு தெரியாது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து YouTube, Facebook, Gmail அவங்களோட நெட்வொர்க் தெரியணும் தெரியுமான்னு கேட்டா, கண்டிப்பா என்ன செய்யாது? எனக்கு தெரியாது. அப்ப அந்த மாரி தெரியாத ஒரு நெட்வொர்க் அவங்களோட ஐபி அட்ரஸ் தெரியும். பட் அவங்களோட நெட்வொர்க் ஐடி தெரியாது. ஸோ, அப்ப அந்த மாரி தெரியாத பட்சத்தில நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஃபால்ட் ரவுட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம எதுக்கு டிஃபால்ட் ரவுட்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இன்டர்நெட்ட நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஃபால்ட் ரவுட்டிங் அங்க யூஸ் பண்ணுவோம். அடுத்து லாஸ்ட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் ரவுட்டிங். ஸோ, இந்த டைனமிக் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ அந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல நம்ம மேனுவலா ஆட் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா சில புரோட்டோகால்ஸ யூஸ் பண்ணி அதுவே என்ன செஞ்சுக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, டைனமிக் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 3 விதமான ரவுட்டிங் நம்ம ரவுட்டிங் டேபிள் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா மேனுவலா ஆட் பண்ணுவோம். டிஃபால்ட் ரவுட்டிங்னா எனக்கு டெஸ்டினேஷனே யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டிஃபால்ட் ரவுட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் ரவுட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பை யூசிங் புரோட்டோகால வச்சு அதுவே என்ன செஞ்சுக்கும்? அது அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.